தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் எந்த பிரான்ச்சில் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அதனுடைய ரிசல்ட்ஸை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்இஏ 2023 க்ளோசிங் ரேங்க், டிஎன்இஏவோட 2024 க்ளோசிங் ரேங்க்ஸ், அதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ், இந்த வருஷம் போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட், இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ப்ரெடிக்ஷனை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் பொசிஷன் தான் நமக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், எந்த பிரான்ச்சில் சீட்டு கிடைக்கும் என்பதை முடிவு பண்ணும். அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஓசி கேட்டகரியிலையும் பிசி கேட்டகரியிலையும் லாஸ்ட் 2 இயர்ஸ் டிஎன்இஏவோட க்ளோசிங் ரேங்க்ஸை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 என்ன க்ளோசிங் ரேங்க் கிடைக்கலாம் என்பதற்காக சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கு நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அதன்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் 2023 டிஎன்இஏல 1717 முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1814 முடிஞ்சிருக்கு. இதன்படி இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது க்ளோசிங் ரேங்க் ஃபார் டிஎன்இஏ 2025 ஃபார் சிஎஸ்சி பிரான்ச் 1723. அதே போல் பிசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏ படி க்ளோசிங் ரேங்க் வாஸ் 2463. லாஸ்ட் இயர் 3208. இந்த வருஷம் நம்முடைய எதிர்பார்ப்பு 3048. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏ க்ளோசிங் ரேங்க் 2540. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே, தட் இஸ் 2259 இசிஇ க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்குங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எங்களுடைய ப்ரெடிக்ஷன் 2146. இதே போல் பிசி கேட்டகரியில் டிஎன்இஏ 2023 க்ளோசிங் ரேங்க் வாஸ் 3374. ஆனால் லாஸ்ட் இயர் 2024 கொஞ்சம் லேட்டாக 3548 வரைக்குமே ஃபில் ஆகிருக்குங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எங்கள் ப்ரெடிக்ஷன் 3371. இதே போல் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் லாஸ்ட் 2 இயர்ஸோட க்ளோசிங் ரேங்க்ஸையும் இந்த வருஷம் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்கையும் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்களோ, எந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்கில் இருக்கீங்களோ, இதை ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே சீக்வன்ஸில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூருக்காக சர்க்யூட் பிரான்ச்சஸில் இருக்க சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ மற்றும் இஎன்ஐ பிரான்ச்சஸ்க்காக எம்பிசி கேட்டகரியிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் லாஸ்ட் 2 இயர்ஸோட டிஎன்இஏ க்ளோசிங் ரேங்கை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதன் அடிப்படையில் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2023 அண்ட் 2024 டிஎன்இஏ தென் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இதையும் கம்பேர் பண்ணி இந்த வருஷத்துக்கான, தட் இஸ் டிஎன்இஏ 2025க்கான ப்ரிடிக்டட் க்ளோசிங் ரேங்க்ஸை நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ரேங்கோட கம்பேர் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட் வரும்போது எகைன் we will compare these predicted values with original values of the ranks. அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் அதர் தேன் சர்க்யூட் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், சிவில், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் ஓசி மற்றும் பிசி கேட்டகரியில் ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் என்ன நடந்திருக்கு, இந்த வருஷம் ப்ரிடிக்டட் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கும் என்பதை இங்கே டேபிளேஷனில் கொடுத்துருக்கோம். Coming to mechanical engineering under OC category, TNEA 2023 closing rank 16,374. அதுவே லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்னதாகவே, தட் இஸ் 14,082 முடிஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் 2025 க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம்னா 13,378. பிசி கேட்டகரியில் 2023 க்ளோசிங் ரேங்க் வாஸ் 27,136. 2024 20,997. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கிறது 19,947. தட் இஸ்
க்ளோஸ் டு 20,000க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜிசிடி கோயம்புத்தூர் பிசி கேட்டகரியில் க்ளோஸ் ஆகலாம் என்று எதிர்பார்க்கலாம். இதே போல சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ் ட்ரெண்டையும் கரண்ட் இயர் ப்ரிடிக்ஷனையும் நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ரேங்க் எந்த ரேஞ்சில் வருதோ இதை ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது ரொம்ப ஈஸியாக அதை டீல் பண்ணி முடிச்சுக்கலாம். எகெயின் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் எம்பிசி கேட்டகரியிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோட லாஸ்ட் 2 இயர்ஸ் ரேங்க், தட் இஸ் க்ளோசிங் ரேங்க்ஸையும் இதன் அடிப்படையில் நாம் ப்ரெடிக்ட் பண்ணுற டிஎன்இஏ 2025ஓட க்ளோசிங் ரேங்க்ஸையும் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.